Hello everybody, welcome to the session. In the session நம்ம பார்க்க போகிறது how to conduct circle time activities for the preschoolers. Montessori teachers, kindergarten teachers and Montessori teacher training pursue பண்ணிட்டு இருக்கக்கூடிய students இவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக you will get the clear idea. Okay, let's start. First of all, what is circle time? சர்க்கிள் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த குரூப் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we have to gather the children. நம்ம சில்ட்ரனை கேதர் பண்ணி we have to make them to sit in a circle. நம்ம அதுக்குன்னு பர்டிகுலராக we have to gather them in a ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் there should be no distraction for the kids, okay, during this circle time activity. ஸோ கிட்ஸ் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெசிக்னேட்டட் ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணி அங்கே நம்ம we have to conduct the circle time activities. ஸோ இந்த circle time activity கிட்ஸை வந்துட்டு கேதர் பண்ணி ஒரு சர்க்கிளில் அவங்கள சீட்டிங் பண்ணிவிட்டு அண்ட் டீச்சர் ஹேஸ் டு சிட் அலோங் வித் தி சில்ட்ரன். ஸோ அப்போ அவங்களோடைய உட்காந்து நம்ம அவங்களுக்கு அந்த சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டீஸை ஒன் பை ஒன்னாக கண்டக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் கிட்ஸ்க்கு? கண்டிப்பாக அந்த டீச்சர் மேலே தான் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங், வி ஹாவ் டு சூஸ் தி பர்டிகுலர் ஏரியா அண்ட் வி ஹாவ் டு மேக் த சில்ட்ரன் டு சிட் இன் அ சர்க்கிள். ஸோ அங்கே கேதர் ஆகி ஒருத்தர் பார்க்குற மாதிரி அவங்கள வந்து ஒரு சர்க்கிள் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் வி ஹாவ் டு சிட் தெம். சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைம்ஸ், சாங்ஸ், ஸ்டோரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ் அவங்களுக்கு ஒரு ரிதமிக் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்பீச் டெவலப்மெண்ட் இல்லாத குழந்தைங்களுக்கு அண்ட் ஸ்பீச் வந்துட்டு ரொம்ப மாடரேட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ரைம்ஸ் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ். ஸோ ஸ்டோரிஸ்ன்னு பார்க்கும்பொழுது வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சீக்வென்ஸாக அவங்களுக்கு ஒரு சென்டென்ஸை பேசுறதுக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் இன் த சென்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம்? இந்த தீம் பேஸ்ட் கான்செப்ட்ஸ், லைக் மெனி கான்செப்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. லைக் மை ஃபேமிலி, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் vegetables, fruits, animals, birds, whatever things that they see around them. About that நம்ம வந்து சைல்டோட நம்ம இன்டராக்ட் பண்ணுறது. ஸோ அப்படி இன்டராக்ட் பண்ணும்பொழுது சைல்டு வில் பி லேர்னிங் லாட்ஸ் ஆஃப் வெக்காபுலரி, நிறைய வெக்காபுலரி லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக என்ன ஆகும்? அவங்களுடைய ஸ்பீச் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய அவேர்னஸ் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய மெயினான 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரைம்ஸ், சாங்ஸ், ஸ்டோரிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். சர்க்கிள் டைம் அப்படின்னா என்ன அண்ட் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தோம்னா சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சோஷியல் இன்டராக்ஷன், தட் மீன்ஸ் பாசிட்டிவ் சோஷியல் இன்டராக்ஷன் வித் தி அதர் கிட்ஸ் இன் தி கிளாஸ் ரூமில் மற்ற கிட்ஸ் கூட எப்படி பாசிட்டிவாக அவங்க வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்றத லேர்ன் பண்ணுவாங்க. அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஷார்ப்பன் ஆகும். அண்ட் ஃபோக்கஸ் டு த டீச்சர். அண்ட் மற்ற கிட்ஸ் வந்துட்டு ரைம்ஸை பாடும்பொழுது அவங்கள பார்த்து லிசன் பண்ணுறது, அவங்கள அப்சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே வந்து இந்த சர்க்கிள் டைமில் இருக்கும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா கோக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் அவங்க நியூ கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணும்பொழுது நிறைய வெக்காபுலரிஸை லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நிறைய வெக்காபுலரிஸை லேர்ன் பண்ணும்பொழுது அந்த வெக்காபுலரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. அப்போ கற்றுக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால ஈஸியாக அந்த ஆப்ஜெக்ட்ஸை நேம் பண்ண முடியும் அண்ட் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கோக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் இந்த சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ரொம்பவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் gross and fine motor skill development. ஸோ gross and fine motor skill development எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சைல்டு இந்த சர்க்கிள் டைமில் என்ன பண்ணுவாங்க? அவங்க அழகாக சிங்கிங் பண்ணுவாங்க, டான்ஸிங் பண்ணுவாங்க, தென் அவங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரிதமிக்கான ஒரு டியூனை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மல்டிபிளான விதத்தில் எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கும் பொழுது அவங்களுடைய gross and fine motor skill development ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் language development, and which is the very important development, because in the language development மூலமா அவங்க இந்த வேர்ல்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த வேர்ல்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறது in the sense அவங்களால அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த சர்க்கிள் டைமில் அவங்க லிசனிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க அண்ட் லிசனிங் மூலமாக அவங்களுடைய வெக்காபுலரியை நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. தென் இந்த லிசனிங் அண்ட் இந்த வெக்காபுலரியை யூஸ் பண்ணி அவங்க இந்த வேர்ல்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ திஸ்
development is very very important development. So what is circle time and what are the activities and அதனுடைய benefits, like circle time உடைய benefits என்னென்ன மாதிரியான developments நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த செஷனில் பார்த்தோம். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ follow this in your classroom and have a happy learning and teaching experience. Thank you. Bye bye.